ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங், அதுக்கப்புறமா குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ், அதே மாதிரி நைட் டின்னர் என்ன பண்ணேன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டியூஸ்டே வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி நைட் வந்து நான் கொஞ்சம் தயிருக்கு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக கேக் மாதிரி இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கி வந்து நான் அடமாவும் அரைச்சிருந்தேன். அதுவும் புளிச்சிருச்சு. நான் கையில் மிக்ஸ் பண்ணல, மாவு ரொம்ப ஊராக புளிச்சிட்டோன்ட்டு. ஸோ காலைல ஏஞ்சோடனே சன்னா தான் வேக போட்டிருந்தேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு வேக போட்டுட்டேன். ஸோ இது தொட்டுக்க கொடுத்துடலான்ட்டு. அப்புறமா 1 கப் நான் ரைஸ் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, புதினா ரைஸ் தான் பண்ண போகிறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய்கறி வந்து நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு காய்கறி அதிகமாக சேர்க்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் இவ்வளோன்னு தான் எடுத்துருக்கேன். ரொம்ப தேங்காய் பால் சேர்த்தோன்னா தேக்கட்டும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெயில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு இல்லாட்டா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என் குழந்தை சாப்பிட மாட்டா, ஸோ அதனால் நான் சேர்த்து அரைக்கல. இப்போ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஊற வச்ச ரைஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து நான் கொஞ்சம் தண்ணியை தான் எடுத்திருக்கேன். திக்கான தேங்காய் பால் கிடையாது. தேங்காய் நிறையாவும் யூஸ் பண்ணல. கொஞ்சமாக தேங்காய் யூஸ் பண்ணால் தான் ரைஸ் வந்து தெகிட்டாது. ஸோ அந்த கொஞ்சம் தேங்காவை போட்டு அரைச்ச வாட்டரை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா போட்டுட்டு நான் மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ அது குக் ஆனோம். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் இந்த அடமாவை ரெடி பண்ணி வச்சுருந்தால அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தம் வச்சேன். ரைஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சுத்தமாக அடி பிடிக்கல. நான் வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுருப்பேன். அதே மாதிரி 20 மினிட்ஸ் தம் வைப்பேன். ரைஸ் சுத்தமாக வேஸ்ட் ஆகாது. அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு ரைஸ். நான் அப்புறமா வந்து வெங்காய சட்னிக்கு தான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து கொஞ்சம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டு பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் தான் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை தூக்கி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தக்காளி சேர்த்துட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா அடை தோசைக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி வதங்கினோடனே அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ சட்னி ரெடி. இதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணுமா கூட நீங்கள் நிறைய சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்த்ததால் இந்த சட்னி வந்து உங்களுக்கு திக்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வேக வச்ச சன்னா ஒரு 8 to 9 விசில்ஸ் எப்போவுமே வைப்பேன். ஸோ இதை தாளித்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடை தோசை சட்னி தான். குழந்தையோட ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து இந்த தாளித்து வச்ச சன்னா, அதுக்கப்புறமா இந்த புதினா ரைஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வந்து வீட்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு லஞ்ச் இதை கட்டிட்டு ஒரு இதில் வந்து சுண்டல் வச்சுட்டு எக் வந்து ஸ்கூலுக்கு அலௌடு இல்லை. ஸோ வேக வச்சு நான் வந்து கொஞ்சம் மசாலா போட்டு வச்சுருந்தேன். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப்பிட்டோன்ட்டு. ஸோ அதனால் எக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து எக்கு மட்டும் இவங்க வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இதை பேக் பண்ணிட்டேன். அப்புறம் கர்ட் பச்சடிக்கு வந்து நல்ல திக்கான கர்டில் வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் லஞ்ச் கொடுத்துருந்தேன். நான் வந்து மிச்சம் இருக்கிற ரைஸ்லாம் ஹாட் பேக்கில் போட்டுட்டு கொஞ்சம் மாவுலாம் ஊற வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே தோசை இட்லிக்கு தேவைப்படும்ன்ட்டு. ஸோ எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஃபுல் கிச்சனோட பாத்திரம் எல்லாம் தூக்கி கிச்சனோட ஷிங்கில் போட்டுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சேன். இதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் என்னோடய லஞ்ச் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் சுண்டல், அதுக்கப்புறமா முட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். நிறைய வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் கர்ட் பச்சடி. ஸோ அதுதான் என்னோடய லஞ்ச். சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் ரொம்ப ஹெவி. ஸோ நைட் வந்து ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் வேக போட்டுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தேன். கிரேப்ஸு, பப்பாயாலாம். ஸோ அது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு மாவுலாம் அரைச்சிட்டு நைட் டின்னருக்கு வந்து பப்பாயா வந்து சாப்பிட்லாம் தான் ரெடி பண்ணேன். ஆனால் குழந்தை கிரேப்ஸ் கேட்டால். நைட் டைமில் மோஸ்ட்டாக கிரேப்ஸ் சாப்பிட மாட்டேன். ஸோ குழந்தை கேட்டதால் அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டின்னர் வந்து பப்பாயா, கிரேப்ஸ், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இதுதான் நைட் டின்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.